சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என் அன்புக்குரியவர்களே, 12ஆம் திருமுறையாகிய பெரிய புராணத்தினுடைய சிறப்புகள் குறித்து தெய்வ சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி நம்முடைய சைவ பெருங்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய 63 வாழ்க்கையை நாம் படிப்பதற்கு காரணமாக இருந்த தெய்வ சேக்கிழாரினுடைய திருத்தொண்டர் புராணம், அந்த அடியார் பெருமைகளை பேசக்கூடிய பெரிய புராணம் எழுதுவதற்கான மூல நூல்களில் ஒன்றாக இருந்தது 7ஆம் திருமுறையாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதியது. அப்பேற்பட்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இன்றைக்கு தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டும். அண்மையிலே என் அன்புக்குரியவர்களே, வேலூரில் மிக உயர்ந்து இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய செம்மாந்த மாநகரங்களில் ஒன்றாகிய வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலிலே மிகுந்த நேர்த்தியோடு மிகப்பெரிய புராண கோயில், பாரம்பரியமும் பண்பாட்டும் பின்னி பிணையப்பெற்ற அந்த திருக்கோயிலில் பார்ப்பவர்களெல்லாம் கைகூப்பி வணங்கி கண்ணிலே ஒற்றி கொள்ளக்கூடிய அந்த எம்பெருமானுடைய சிறப்புகளை பேசக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் அந்த கோயிலில் பணிபுரியக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள், அங்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய உளவார தொண்டு சீர் திருக்கூட்டம் என்கின்ற சைவ அடியார் பெருமக்கள், திருக்கோயில் நிர்வாகம் மூன்றும் ஒரே நிலையில் நின்று கைகோர்த்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குரு பூஜையை கொண்டாடிய போது கண்கொள்ளா காட்சியாக அந்த சுவாமி திருவீதி உலா வந்த அந்த கைலையம் காட்சியை பார்த்தபோது நமக்கு மீண்டும் மீண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்வியல் வரலாறை படிக்க தோன்றியது. எனவே ஒரு கையடக்க செய்தியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி ஒரு மூல வரலாறோடு நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். இறைவனே தடுத்தாட்கொண்டு ஒரு அடியாரை ஆட்கொண்டான் என்றால் அது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புத கலை. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவன் தடுத்தாட்கொண்டது மட்டுமல்லாமல் திருவடி சூட்டியது, நெற்களஞ்சியம் வழங்கியது, பொற்காசு வழங்கியது, கட்டிச்சோறு வழங்கியது, தூது சென்றது. இவை எல்லாவற்றிற்கும் மேல் போன கண் பார்வையை திரும்பி தந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடலை கேட்டு முதலையின் வாய்க்குள் சென்ற இளைஞனை மீட்டு தந்தது என்று பல்வேறு வகையினுடைய பெருமைகளை நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் அவருடைய வரலாறு என்பது மிக நீண்டது. மிக குறுகிய வடிவில் சைவ பெருமக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கைலாசநாதராகிய எம்பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய கணங்களில் ஒருவராக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருந்ததாக மூல வரலாறு சொல்கிறது. நாள்தோறும் எம்பெருமானுக்கு மலர்களை பறிப்பது, பறித்த மலர்களை தொடுத்து போடுவது என்றும், திருநீற்று மடல் ஏந்திய மனிதர்களில் ஒருவராக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருந்தார். தோட்டற்கு சென்று மலர் பறித்த போது அங்கு வந்த பார்வதி தேவியின் 2 தோழியரை பார்த்து தன் மனதை பறிகொடுத்தார். காலம் கடந்தது. எம்பெருமான் நீ என்ன செய்தாய் என்று கேட்டபோது உள்ளதை உள்ளபடியே சொன்னதனால் சுந்தர பெருமானை பார்த்து எம்பெருமானாகிய சிவபெருமான், சுந்தரா, உன் உள்ளம் இன்பம் துய்க்க ஆசைப்பட்டது. எனவே தென் திசை நோக்கி நீ மனிதனாக பிறந்து இன்பம் நுகர்க நாமே வந்து உம்மை தேவையான நேரத்தில் தடுத்தாட்கொள்வோம் என்று சொன்னதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய மூல வரலாறு. திருமுனைப்பாடியில் திருநாவலூர் சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் மகனாக பிறக்கின்றார் இந்த மண்ணுலகில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இளம் வயதில் சிறுதேர் உருட்டி தெருவிலே மணியோசை எழுப்ப அந்த தேரை உருட்டி வந்தபோது கதிரவன் ஒட்டுமொத்த ஒளியையும் ஒருவருக்கே தந்ததைப் போல மன்னன் பார்த்து வியக்கின்றான். அந்த குழந்தையை எடுத்து தன் பிள்ளையாக பாவித்து அரண்மனையிலே வளர்க்கின்றான். அதற்கு சடையனாரும் அனுமதித்தார். பிறகு காலம் கடந்தது. திருமண ஏற்பாடுகள் நடந்து எல்லோரும் விழாக்கோலம் போன்றபோது ஒரு முதியவர் வந்து தடுத்தாட்கொண்டு இவர் என்னுடைய அடிமை என்று சொல்ல, பித்தன் மாறி பேசுகின்றாயே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்ல ஒரு ஓலையை எடுத்து கொடுக்க அதை கிழித்து போட இது படி ஓலை, மூல ஓலை வெண்ணெய் நல்லூரில் இருக்கிறது என்று அழைத்து செல்ல, வெண்ணெய் நல்லூரில் படித்த சபை முன்பு நீ எனக்கு தொண்டன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கைப்பட எழுதி கொடுத்து வெண்ணெய் நல்லூர்
சடையருக்கு இவன் நான் அடிமை வழி வழியாக என்று எழுதி கொடுத்ததை கொடுக்க, பிறகு கண்விடித்து பார்த்தபோதுதான் எம்பெருமான் என்று கைகூப்பி வணங்கிய போது உன்னை இப்படி பேசிவிட்டேனே என்று சொன்னபோது எம்பெருமான் சொன்னார், உன் அழகிய தமிழை கேட்பதற்கு வந்திருக்கின்றேன், என்னை சொற்றமிழால் பாடு என்று தடுத்தாட்கொண்டார். நான் எப்படி பாடுவது என்று கேட்க நீதான் என்னை பித்தா என்று திட்டினாயே, பித்தா பிறைசூடி பெருமானே என்று தொடங்க அந்த பாடல் நடந்தது. பிறகு தில்லைக்கு வருகின்றார், திருவாரூருக்கு வருகின்றார். திருவாரூரில் தோழனாக கடவுளை மாறி திருமணத்தை நடத்தி வைக்கின்றார். அப்பொழுதுதான் அவருக்கு தம்பிரான் தோழன் என்கின்ற பட்டமும் கிடைக்கிறது. பரவினாச்சியார் திருமணம் முடிக்கின்றது. திருத்தொண்டர் தொகை 11 பாடல்களை ஏற்றிய போது தேசத்தினுடைய வறுமையை போக்க இறைவனிடத்தில் பெற்ற நெல்லை அப்படியே அவரவருக்கு வீட்டுக்கு கொடுத்தார், பொற்காசு கொடுத்தார். இவர் பயணத்தில் இறைவனை கட்டிச்சோறு கட்டி கொடுத்தார் என்கின்ற தாய் உள்ள செய்தியை படிக்கின்ற போது நெஞ்சம் நெகிழ்கிறது. பிறகு திருவெற்றியூருக்கு வருகின்றார், சங்கிலி நாச்சியாரை மறக்கின்றார். பிறகு அங்கிருந்து மணந்து புறப்படுகின்ற போது கண் பறிபோகின்றது. பறிபோன கண் மீண்டும் வருகின்றது. பிறகு ஒரு வீட்டில் மங்கள ஒரி, ஒரு வீட்டில் சங்கடம். அதை தீர்க்க முதலையின் வாயில் சென்ற குழந்தையை மீட்கின்றார். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பெருமையை அடக்குவது என்பது அடங்காத செயல். நால்வர் நால்மணி மாளிகையில் சிவப்பிரகாச சுவாமிகள் வழி நின்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சேவிப்பதும் வணங்குவதும் அவர் பெருமையை போற்றுவதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.